அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே வணக்கங்க. நாம் இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பில் உள்ள 7ஆம் வகுப்பு அறிவியல் பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய 3 பருவத்தை சேர்த்து புக்கு ஃபுல்லாக கொஷின் ஆன்சர் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 300 கொஷின் ஆன்சர் உங்களுக்காக நான் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். நிச்சயமாக இது உங்களுக்கு மிகவும் பயனுடையதாக இருக்கும். இந்த 300 கொஷின் ஆன்சரை நீங்கள் இதில் பார்த்துட்டிங்கன்னா 7ஆம் வகுப்பு 3 டேர்ம் புக்கை நீங்கள் தொடவே வேண்டாம். அந்த அளவுக்கு அஷூரன்ஸாக சொல்கிறது நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? வழி அளவிற்கு ஒரு எடுத்துக்காட்டு பரப்பளவு. அடர்த்தியின் SI அலகு கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். ஒரு வானியல் அலகு என்பது தோராயமாக எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.496 இன்டூ 10⁻11 மீட்டர். ஒளியாண்டு என்பது எதன் அலகு? தொலைவின் அலகு. ஒரு ஒளியாண்டு என்பது எத்தனை மீட்டருக்கு சமம்னா 9.46 இன்டூ 10⁻15 மீட்டருங்க. திரவங்களின் கன அளவை அளவிட பயன்படும் அலகு என்பது லிட்டர். ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களின் பருமனை காண உதவும் விதி ஆர்கிமிடிஸ் விதி. தங்கத்தின் அடர்த்தி எவ்வளவு கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,300. இரும்பின் அடர்த்தி எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 7,900 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். பாதரசத்தின் அடர்த்தி எவ்வளவு? 13,600 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். சூரியனுக்கும் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையேயான சராசரி தொலைவு எவ்வளவு அழைக்கப்படுகிறது என்பது வானியல் அலகு. அதாவது பூமிக்கும் சூரியனுக்கும் கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் அண்ட் டிஸ்டன்ஸை என்ன சொல்லி அழைக்கிறாங்கன்னா வானியல் அலகுன்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஒரு பொருளின் பரப்பளவு என்பது அதன் எந்த பண்பை சார்ந்ததுன்னா இரு பரிமாணத்தை சார்ந்ததுங்க. ஒரு கேலன் என்பது எத்தனை லிட்டர்? 3.785 லிட்டருங்க ஒரு கேலன் அப்படின்னா. ஒரு அவுன்ஸ் என்பது எத்தனை மில்லி? 30 மில்லி. ஒரு அவுன்ஸுங்கிறது 30 மில்லி, 30 ml. ஒரு 1 குவாட் என்பது எத்தனை லிட்டர்? 0.946 லிட்டர். இப்போ 1 லிட்டருக்கு கம்மி. கனசதுரத்தின் கன அளவு காணும் சூத்திரம் என்ன என்பதுனா A கியூப். உருளையின் கன அளவு காணும் சூத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா πr²h. மண்ணெண்ணெயின் அடர்த்தி எவ்வளவு? 800 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். மரத்தின் அடர்த்தி நீரின் அடர்த்தியை விட விஞ்சியதா அல்லது குறைந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைவு. பிரபஞ்சத்தில் உள்ள விண்மீன் திரள்களுக்கு இடையேயான தூரத்தை அளவிட பயன்படுவது ஒளியாண்டுங்க. ஒளியாண்டுன்ற அளவு வச்சுதான் விண்மீன்களுக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்றாங்க. தொலைவின் SI அலகு மீட்டர். இடப்பெயர்ச்சியின் SI அலகு மீட்டர். திசை வேகத்தின் SI அலகு மீட்டர் பை வினாடி. வேகத்தின் SI அலகு மீட்டர் பை வினாடி. முடுக்கத்தின் SI அலகு மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். சிறுத்தையின் சராசரி வேகம் எவ்வளவுனா 31 மீட்டர் பை வினாடி. திசை வேகம் மாறும் வீதம் எவ்வாறு வரையறுக்கப்படுகிறதுனா முடுக்கம் என்று வரையறுக்கப்படுகிறது. ஒரு பொருளின் திசை வேகம் காலத்தை பொறுத்து அதிகரித்தால் அது என்ன முடுக்கம்? நேர் முடுக்கம். பொருளின் திசை வேகம் காலத்தை பொறுத்து குறைந்தால் அது எதிர் முடுக்கம், வேக குறைவு. ஒரு பொருளின் ஆரம்ப திசை வேகமும் இறுதி திசை வேகமும் சமமாக இருந்தால் முடுக்கம் சுழி 0. மைய விலக்கு விசை என்பது எவ்வகை இயக்கத்தில் தோன்றும்னா வட்ட இயக்கத்தில் தோன்றும். வாஷிங் மெஷினில் துணிகளை உலர்த்த பயன்படும் விசை மைய விலக்கு விசை. குடைராட்டினத்தில் சுழலும் போது நாம் வெளிப்புறமாக தள்ளப்படுவது போன்ற உணர்வுக்கு காரணம் மைய விலக்கு விசை. ஒரு பொருள் குறிப்பிட்ட திசையில் நகரும் தொலைவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இடப்பெயர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. ஹைப்பர்லூப் என்பது ஒரு வகை போக்குவரத்து முறை. அது எப்படின்னா கேட்குறாங்க, அதிவேக குழாய் வழியாக போக்குவரத்து பண்றது. நாட்டிக்கல் மைல் எதனை அளவிட பயன்படுகிறது? கடல் மற்றும் வான்வழி போக்குவரத்து தூரத்தை அளக்க பயன்படுகிறது. ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது எத்தனை கிலோமீட்டர்னா 1.852 கிலோமீட்டர். நல்லா பார்த்துங்க இந்த அளவெல்லாம். கப்பல் மற்றும் விமானங்களின் வேகத்தை அளவிட பயன்படும் அலகு நாட். வேகத்தை அளவிடும் கருவியின் பெயர் ஸ்பீடோமீட்டர். வாகனம் கடந்த மொத்த தொலைவை அளவிடும் கருவி எது? ஓடோமீட்டர்.
பருப்பொருள்களின் அடிப்படை அலகுனா அணு. ஒரே வகையான அணுக்களால் ஆன பொருள் எது? தனிமம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் வேதிவினையில் இணைந்து உருவாவது சேர்மம். இயற்கையில் கிடைக்கும் தனிமங்களின் எண்ணிக்கை 92. இதுவரை கண்டறியப்பட்டுள்ள மொத்த தனிமங்களின் எண்ணிக்கை எவ்வளவுனா 118. அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் லோகம் எதுனா பாதரசம். பாதரசம் ஒரு மெட்டல், பட் அது லிக்விட் மாதிரி தான் இருக்கும். அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் அலோகம் எதுனா புரோமின். மின்சாரத்தை நன்கு கடத்தும் அலோகம் கிராஃபைட். கீழ்கண்டவற்றில் உலோக போலி எது? சிலிக்கான். சிலிக்கான் மட்டும் உலோக போலி. மீது இரும்பு, தங்கம், ஆக்சிஜன் 3மே உலோகங்கள் தான். கம்பியாக நீட்ட முடிவது எதன் பண்பு? உலோகத்தின் பண்பு. தனிமங்களின் குறியீடுகளை முதலில் அறிமுகப்படுத்தியவர் பெர்சிலியஸ். தங்கத்தின் லட்டின் பெயர் ஆரம். தாமிரத்தின் லட்டின் பெயர் குப்ரம். இரும்பின் வேதியியல் குறியீடு எஃப்இங்க, ஃபெரஸ் சொல்லுவாங்க. சோடியத்தின் லத்தின் பெயர் நேட்ரியம். நீரின் வேதியியல் பெயர் H2O. சாதாரண உப்பின் வேதியியல் பெயர் சோடியம் குளோரைடு. தங்கத்தின் தூய்மையை அளவிடும் அலகு கேரட், அதாவது காரட்னு சொல்லுவோம் கூட. 22 கேரட் தங்கத்தில் கலந்துள்ள செம்பின் தோராயமான சதவீதம் எவ்வளவுனா 8.4%. கணினிகளின் மின்னணு சில்லுகளில் பயன்படுத்தப்படும் தனிமம் ஜெர்மானியம் அண்ட் சிலிக்கான். முதலில் அணுக்கொள்கையை வெளியிட்டவர் ஜான் டால்டன். அணுவின் நேர்மின் சுமை கொண்ட துகள் புரோட்டான். அணுவின் எதிர்மின் சுமை கொண்ட துகள் எலக்ட்ரான். மின் சுமையற்ற அணுவின் துகள் நியூட்ரான். அணுவின் உட்கருவை கண்டறிந்தவர் ரூதர்ஃபோர்ட். நியூட்ரானை கண்டறிந்தவர் ஜேம்ஸ் சாட்விக். அணு எண் Z என்பது எதை குறிக்கிறது? புரோட்டான்களின் எண்ணிக்கை. நிறை எண் A என்பது எதை குறிக்கிறது? புரோட்டான்கள் பிளஸ் நியூட்ரான்கள் எண்ணிக்கை. ஹைட்ரஜன் அணுவில் இல்லாத துகள் நியூட்ரான். ஒரு தனிமத்தின் இணைதிறன் 1 எனில் அது எவ்வாறு அழைக்கப்படும்னா ஒற்றை இணைதிறன் தனிமம். ஆக்சிஜனின் இணைதிறன் என்ன? 2. கார்பனின் இணைதிறன் என்ன? 4. ஒரே அணு எண்ணையும் வெவ்வேறு நிறையன்களையும் கொண்ட அணுக்கள் ஐசோடோப்புகள். ஒரே நிறை எண்ணையும் வெவ்வேறு அணு எண்களையும் கொண்ட அணுக்கள் ஐசோபார்கள். ஒரே நியூட்ரான் எண்ணிக்கையை கொண்ட வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஐசோடோன்கள். அணுவின் உட்கருவிற்கு வெளியே வட்டப்பாதையில் வலம் வருவது எலக்ட்ரான். எதிர்மின் கதிர்களை, அதாவது கேத்தோடுன்னு சொல்லுவாங்க, கண்டறிந்தவர் J.J. தாம்சன். நேர்மின் கதிர்களை, அதாவது ஆனோடுன்னு சொல்லுவாங்க, கண்டறிந்தவர் ஹோல்ஸ்டைன். அணுவின் பெரும்பகுதி வெற்றிடமாக உள்ளது என கூறியவர் ரூதர்ஃபோர்ட். நீர் மூலக்கூறில் உள்ள ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் அணுக்களின் விகிதம் என்ன? 2:1. 2 ஹைட்ரஜன் மூலக்கூறுகளும் ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறும். தாவரங்களின் மலரின் பெண் இனப்பெருக்க உறுப்பு சூலகம். மகரந்தத்தூள் சூலக முடியை சென்றடையும் நிகழ்வு மகரந்த சேர்க்கை. சூலகம் கருவுறுதலுக்கு பின் எவ்வாறு மாறுகிறதுனா கனியாக மாறுகிறது. சூலகத்தில் உள்ள சூல் கருவுறுதலுக்கு பின் எவ்வாறு மாறுகிறது? விதையாக மாறுகிறது. காற்று மூலம் பரவும் மகரந்த சேர்க்கைக்கு என்ன பெயர்? அனிமோஃபிலி. பூச்சிகள் மூலம் பரவும் மகரந்த சேர்க்கைக்கு என்ன பெயர்? என்டமோஃபிலி. நீர் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை எவ்வாறு அழைக்கப்படும்? ஹைட்ரோஃபிலி. இலைகளின் மூலம் உடலை இனப்பெருக்கம் செய்யும் தாவரம் எது? ஃப்ரையோஃபில்லம். கட்டி போட்டால் குட்டி போடும் நம்ம சொல்றோம்ல ஒரு செடி, அதுதான் ஃப்ரையோஃபில்லம். கள்ளி தாவரத்தின் சதைப்பற்றான தண்டு பகுதி எவ்வாறு மாற்றமடைந்துள்ளது? இலைத்தண்டா. இலை தண்டா மாறிடுதுங்க, அது பேர் கிளாட்டோட். நெப்பாந்தஸ் இலையின் எந்த பகுதி குழுவையாக மாறியுள்ளது? இலைப்பரப்புங்க. வேர்களின் மாற்றுருவான ஆணிவேர் கிழங்கு உதாரணம் என்ன? கேரட் தாங்க. கேரட்டு, முள்ளங்கி, பீட்ரூட் சொல்லுவாங்க மூணுத்தையும். முட்டைக்கோசில் நாம் உண்ணும் பகுதி தாவர முட்டுங்க, இலை முட்டு. டைபாய்டு காய்ச்சல் எந்த பாக்டீரியாவால் ஏற்படுகிறது? சால்மோனெல்லா டைஃபி. காசநோய், அதாவது டியூபர்குலோசிஸ், எந்த பாக்டீரியாவால் உண்டாகிறது? மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். காலரா நோய் பரவுவதற்கு காரணமான காரணி எதுனா விப்ரியோ காலரே. மலேரியா நோய் எந்த நுண்ணுயிரியால் ஏற்படுகிறது? பிளாஸ்மோடியம். மலேரியா நோயை பரப்பும் கொசு எது? பெண் அனாபிலஸ் கொசு.
வாய் வழி நீர்ச்சத்து கரைசல் ஓஆர்எஸ் குடிக்கணும்ல, எந்த நோய்க்கு வழங்கப்படுகிறதுனா வயிற்றுப்போக்குங்க, காலரா. மினமாட்டா நோய் எந்த உலோக நச்சுத்தன்மையால் ஏற்படுகிறது? பாதரசம். உலக சுகாதார தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறதுனா ஏப்ரல் 7. வெப்பநிலையை அளவிட பயன்படும் பொதுவான கருவி எது? வெப்பநிலைமானி. வெப்பநிலையில் பயன்படுத்தப்படும் திரவம், வெப்பநிலை மானியில் பயன்படுத்தப்படும் திரவம் பாதரசம் அல்லது ஆல்கஹால். பாதரசத்தின் கொதிநிலை என்ன? 357 டிகிரி செல்சியஸ். பாதரத்தின் உறைநிலை என்ன? -39 டிகிரி செல்சியஸ். மிக குறைந்த வெப்பநிலையை அளவிட பயன்படும் திரவம் ஆல்கஹால். ஆல்கஹாலின் உறைநிலை -114 டிகிரி செல்சியஸ். செல்சியஸ் அளவீட்டு முறையை கண்டறிந்தவர் ஆண்டர்ஸ் செல்சியஸ். ஃபாரன்ஹீட் அளவீடு முறையை கண்டறிந்தவர் கேப்ரியல் ஃபாரன்ஹீட். மருத்துவ வெப்பநிலைமானியில் உள்ள அளவீடுகள் எதில் குறிக்கப்பட்டிருக்கும்? 35 டிகிரி செல்சியஸ் முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரை குறிக்கப்பட்டிருக்கும். ஆய்வக வெப்பநிலை மானியில் உள்ள அளவீடுகள் பொதுவாக எவ்வளவாக இருக்கும்? அதாவது -10 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 110 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குங்க. எதுல? ஆய்வக வெப்பநிலை மானியல்ல. தனிச்சுழி வெப்பநிலை அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர் என்பது என்ன? 0 கெல்வின். 0 கெல்வினோட அளவு பார்த்துங்க, -273.15 டிகிரி செல்சியஸ். செல்சியஸ் மற்றும் ஃபாரன்ஹீட் அளவீடுகள் எந்த வெப்பநிலையில் சமமாக இருக்கும்? -40 டிகிரி செல்சியஸ். வெப்பம் என்பது எவ்வகை ஆற்றல்? அதாவது வெப்ப ஆற்றல், கடத்த வாய்ப்புள்ள கடத்தப்படும் ஆற்றல். திடப்பொருள்களில் வெப்பம் பரவும் முதன்மை முறை எது? வெப்ப கடத்தல். திரவங்கள் மற்றும் வாயுக்களில் வெப்பம் பரவும் முறை வெப்பச்சலனம். சூரியனிடமிருந்து பூமிக்கு வெப்பம் பரவும் முறை வெப்ப கதிர்வீச்சு. வெப்ப கடத்தா பொருளுக்கு ஒரு உதாரணம் மரம் அல்லது பிளாஸ்டிக். இது வெப்பத்தை கடத்தாது. வெப்ப குடுவையை, அதாவது தெர்மோஸ் பிளாஸ்க் இருக்கு இல்லையா, முதலில் கண்டுபிடித்தவர் யாருன்னா ஜேம்ஸ் திவார். கடல் காற்று வீசும் காலம் எது? பகல் நேரம். நிலக்காற்று வீசும் நேரம் எது? இரவு நேரம். நீரின் கொதிநிலை ஃபாரன்ஹீட் அளவீட்டில் எவ்வளவுனா 212 டிகிரி ஃபாரன்ஹீட். பனிக்கட்டின் உருகுநிலை ஃபாரன்ஹீட் அளவில் என்னன்னா 32 டிகிரி ஃபாரன்ஹீட். மருத்துவ வெப்பநிலை மானியில் பாதரசம் கீழே இறங்காமல் தடுக்க உதவுவது குறுகிய வளைவு. டிஜிட்டல் வெப்பநிலை மானியில் எந்த திரவம் பயன்படுகிறது? எந்த தத்துவம் பயன்படுகிறது? வெப்ப மின்தடை, தெர்மிஸ்டோர் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி தான் டிஜிட்டல் தெர்மோமீட்டர் யூஸ் பண்றோம். வெப்பநிலை என்பது எதை குறிக்கிறது? மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றல். மின்னோட்டத்தின் அலகு என்ன? ஆம்பியர். மின்னூட்டத்தின் அலகு என்ன? கூலும். மின்னோட்டத்தை அளவிட பயன்படும் கருவி அம்மீட்டர். மின்னழுத்த வேறுபாடை அளவிட பயன்படும் கருவி வோல்ட் மீட்டர். முதன்மை மின்கலத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு உலர் மின்கலம். துணை மின்கலத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு கரியமில சேமிப்பு மின்கலம் அல்லது மொபைல் பேட்டரி. மின்சுற்றில் பாயும் மிக குறைந்த மின்னோட்டத்தை கண்டறிய உதவும் கருவி கல்வனாமீட்டர். மின்சாரத்தை தயாரிக்கும் மீன் எது? ஈல் மீன். இது சமயத்துல இது பெரிய பெரிய அனிமலே இந்த ஈலை சாப்பிட்றன்னு பிடிச்சி கரண்ட் ஷாக் அடிச்சு இறந்து போயிருக்குது. மின் உருகி, அதாவது ஃபியூஸ், எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது? மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு. மின் உருகி இழை எதனால் செய்யப்பட்டது? காரியம் மற்றும் ஈயம் கலந்த கலவைங்க. மின்சார விளக்குகளில் உள்ள ஒளிரும் இழை எதனால் செய்யப்படுகிறது? டங்ஸ்டன் இழைங்க. மின் வெப்ப கலன்களில் பயன்படும் வெப்பமூட்டும் இழை நிக்ரோம். மின்னோட்டம் பாய்வதற்கு மூடிய பாதை எவ்வாறு அழைக்கப்படும்? மின்சுற்று. வீட்டு மின்சுற்றுகளில் மின்சாதனங்கள் எந்த இணைப்பில் இணைக்கப்படுகின்றன? பக்க இணைப்பு. ஒரு மின்சுற்றில் சாவி திறக்கும் போது மின்சாரம் பாயுமா? பாயாது. மின்னோட்டத்தை கடத்தாத பொருள் எது? மின்காப்பு பொருள், அதாவது ரப்பர், பிளாஸ்டிக் மாதிரி. பக்க இணைப்பில் அனைத்து மின்சாதனங்களும் எது சமமாக இருக்கும்? மின்னழுத்தம். பக்க இணைப்பில் உள்ள அனைத்து மின்சாதனங்களுக்கும் மின்னழுத்தம் சமமா இருக்கும், வோல்டேஜ். தொடர் இணைப்பில் அனைத்து மின்சாதனங்களுக்கும் எது சமமாக இருக்கும்? மின்னோட்டம், கரண்ட். தாமஸ் ஆல்வா எடிசன் மின்விளக்கை கண்டுபிடித்த ஆண்டு 1879. வேதி விளைவின் மூலம் மின்சாரத்தை முதலில் உருவாக்கியவர் லூயிகி கால்வானி அண்ட் அலெக்சாண்ட்ரோ வோல்டா. இந்த 2 பேரும் தான் வேதி வினை மூலமாக மின்சாரத்தை ஃபர்ஸ்ட் உருவாக்குறாங்க. இயற்பியல் மாற்றத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு பனிக்கட்டி உருகுதல்.
வேதியியல் மாற்றத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு இரும்பு துருபிடித்தல். இரும்பு துருபிடித்ததற்கு தேவையான அத்தியாவசிய காரணிகள் எவை? நீர் மற்றும் ஆக்சிஜன். துருவின் வேதியியல் பெயர் என்ன? நீரேற்றிய ஃபெரிக் ஆக்சைடு Fe2O3 XH2O. இரும்பு துருபிடிப்பதில் இருந்து பாதுகாக்க அதன் மீது துத்தநாக பூச்சி பூசுவது, அதாவது நாகமுலாம் பூசுதல். அதுக்கு பேர் என்ன? கல்வனைசேஷன், நாகமுலாம் பூசுதல். பால் தயிராக மாறுவது எவ்வகை மாற்றம்? மீளா மற்றும் வேதியியல் மாற்றம். பழங்கள் அழுவது எவ்வகை மாற்றம்? வேதியியல் மாற்றம். சுண்ணாம்பு நீரில் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை செலுத்தும் பொழுது அது ஏன் பால் போல் மாறுகிறது? கால்சியம் கார்பனேட் உருவாவதால். அதாவது சுண்ணாம்பு நீரை கார்பன் டை ஆக்சைடு செலுத்தும் போது கால்சியம் கார்பனேட் உருவாயிடுது, அதனாலதான் அந்த பால் மாதிரி இருக்கு. ஒளிச்சேர்க்கை என்பது எவ்வகை மாற்றம்? வேதியியல் மாற்றம், இயற்கையான வேதியியல் மாற்றம். பருவநிலை மாற்றம் என்பது எவ்வகை மாற்றம்? கால ஒழுங்கு மாற்றம். எரிமலை வெடிப்பது எவ்வகை மாற்றம்? கால ஒழுங்கற்ற மாற்றம். பஞ்சு நூலாக மாறுவது எவ்வகை மாற்றம்? இயற்பியல் மாற்றம். வெப்பக்கோள் மாற்றம் என்றால் என்ன? வெப்பம் உறிஞ்சப்படும் மாற்றம். சுண்ணாம்பு கல்லுடன் நீர் சேர்க்கும் பொழுது வெப்பம் வெளிப்படுவது எவ்வகை மாற்றம்? வெப்ப உமிழ் வினைன்னு சொல்லுவாங்க. வெப்பம் வெளிப்படுறது வெப்ப உமிழ் மாற்றம். கரைசலில் இருந்து தூய்மையான படிகங்களை பிரித்தெடுக்கும் முறை படிகமாக்கல். ஓசோன் படலம் சிதைவடைவது எவ்வகை மாற்றம்? விரும்பத்தகாத வேதியியல் மாற்றம். பலகை மரக்கட்டையாக மாறுவது எவ்வகை மாற்றம்? இயற்பியல் மாற்றம். தீக்குச்சி எறிவது எவ்வகை மாற்றம்? வேகமான வேதியியல் மாற்றம். உலோகம் துருபிடித்தல் எவ்வகையான வேகம் கொண்ட மாற்றம்னா மெதுவான மாற்றம். ஆப்பிள் வெட்டி வைக்கும் பொழுது பழுப்பு நிறமாக மாறுவதற்கு காரணமான நொதி எது? டைரோஸ்னேஸ் பாலிஃபினால் ஆக்சிடேஸ், அதாவது மெலனின் உருவாக்கம்னு சொல்றாங்க. உயிரினங்களின் அடிப்படை அமைப்பு மற்றும் செயலழகு செல். முதலில் செல்லை கண்டுபிடித்து பெயரிட்டவர் ராபர்ட் ஹூக் 1665. ராபர்ட் ஹூக் எந்த பொருளை கொண்டு செல்லை கண்டறிந்தார்? கார்க்கு, அதாவது பரிசு குடுவையின் மூடின்னு சொல்றாங்க. உட்கரு இல்லாத புரோகரியாட்டிக் செல்லுக்கு ஒரு உதாரணம் பாக்டீரியா. தெளிவான உட்கரு கொண்ட யூகேரியாட்டிக் செல்லுக்கு ஒரு உதாரணம் தாவர மற்றும் விலங்கு செல்கள். தாவர செல்லில் மட்டும் உள்ள விலங்கு செல்லில் இல்லாத உறுப்பு செல் சுவர் மற்றும் பசுங்கணிகம். விலங்கு செல்லில் உள்ள தாவர செல்லில் இல்லாத உறுப்பு சென்ட்ரோசோம், சென்ட்ரியோல்னு சொல்லுவாங்க. செல்லின் தற்கொலை பைகள் லைசோசைம்கள். செல்லின் புரத தொழிற்சாலை ரிபோசோம். தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையை செய்ய உதவும் உறுப்பு பசுங்கணிகம் குளோரோபிளாஸ்ட். இருசொல் பெயரிடும் முறையை முதலில் அறிமுகப்படுத்தியவர் காஸ்பர்ட் ஃபாகின். 1623 கொண்டு வந்திருக்காரு. இருசொல் பெயரிடும் முறையை பிரபலப்படுத்தியவர் கரோலஸ் லின்னேயஸ். அவர் தான் வகைப்பாட்டியலின் தந்தை. மனிதனின் தாவரவியல் அல்லது விலங்கியல் இருசொல் பெயர் ஹோமோசெப்பியன்ஸ். நெல் தாவரத்தின் இருசொல் பெயர் ஒரைசா சட்டைவா. தவளையின் இருசொல் பெயர் ரானா ஹெக்ஸாடக்டைலா. வகைப்பாட்டியலின் மிகச்சிறிய அடிப்படை அலகு சிட்ரினம் ஸ்பீசிஸ். முழுமையான அனிமாலியா விலங்குலகம் எவ்வகை உயிரினங்களை கொண்டதுன்னா பல செல் மற்றும் யூகேரியாட்டுகள். முனிரா உலகத்தில் உள்ள உயிரினங்கள் எவ்வகையானவை? ஒரு செல் புரோகேரியாட்டுகள். புரோட்டிஸ்டா உலகத்தில் ஒரு எடுத்துக்காட்டு தருக அமீபா பாரமீசியம். பூஞ்சை உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக காளான் அண்ட் ஈஸ்ட். ஒளி என்பது எவ்வகை ஆற்றல்? மின்காந்த அலை ஆற்றல். ஒளியின் வேகம் காற்றில் அல்லது வெற்றிடத்தில் எவ்வளவு? 3 × 10⁸ மீட்டர்/வினாடி. ஒளி நேர்கோட்டில் செல்லும் என்ற பண்பை விளக்கும் எளிய சாதனம் ஊசித்துளை கேமரா. சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் எத்தகையது? மாய பிம்பம் மற்றும் இடவள மாற்றம் கொண்டது. ஒளி எதிரொலிப்பு விதிகள் எத்தனை? 2. படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் எப்பொழுதும் எவ்வாறு இருக்கும்? சமமாக இருக்கும். ஆம்புலன்ஸ் வாகனங்களில் ஆம்புலன்ஸ் என்ற வார்த்தை எண் தலைகீழாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆடியின் இடவள மாற்ற பண்பால் முன் செல்லும் வாகனங்களுக்கு நேராக தெரிய. பெரிஸ்கோப் கருவியில் ஆடிகள் எத்தனை டிகிரி கோணத்தில் பொருத்தப்பட்டிருக்கும்? 45 டிகிரி. கலைடாஸ்கோப் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது? பன்முக எதிரொலிப்பு. சூரிய ஒளி எத்தனை வண்ணங்களை கொண்டது? 7 வண்ணம். விப்ஜேஆர் இருக்கு இல்லையா, அது மாதிரி. சூரிய ஒளியை முப்பட்டகத்தின் பிரிசம் வழியாக செலுத்தும் பொழுது நிறங்களாக பிரியும் நிகழ்வு நிறப்பிரிகை.
வானவில் தோன்றுவதற்கு காரணமான ஒளியியல் நிகழ்வு நிறப்பிரிகை மற்றும் முழு அக எதிரொலிப்பு. ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் பொழுது அதன் பாதையில் ஏற்படும் விலகல் ஒளி விலகல், ரெஃப்ராக்ஷன். முதன்மையான இயற்கை ஒளி மூலம் சூரியன். சுயமாக ஒளியை உமிழாத பொருள், ஒளிராத பொருள். அதாவது சந்திரன், சூரியன், பூமி ரெண்டுத்துக்குமே சுய ஒளி கிடையாது. இப்ப நம்ம 3ஆம் பருவத்துக்கு வந்துட்டோங்க. 2 பருவத்துல 100 கொஸ்டின் பார்த்திருக்கோம். இது 3வது பருவம், 100 ஸ்டார்ட் பண்ண போறோம். தன் வழியே ஒளியை முழுமையாக அனுமதிக்கும் பொருள், ஒளி புகும் பொருள். தன் வழியே ஒளியை அனுமதிக்காத பொருள், ஒளி புகாத பொருள். தன் வழியே ஒளியை பகுதியளவு மட்டுமே அனுமதிக்கும் பொருள், பகுதி ஒளி புகும் பொருள். எண்ணெய் காகிதம், சொரசொரப்பான கண்ணாடி, இதெல்லாங்க. ஒளியின் நேர்கோட்டு இயக்கத்தை குறிக்கும் சொல் ஒளிக்கதிர். நிலா ஏன் ஒளிர்கிறது? சூரிய ஒளியை எதிரொலிப்பதால் ஒளிர்கிறது. சூரிய குடும்பத்தின் மையத்தில் உள்ள விண்மீன் எது? சூரியன். சூரிய குடும்பத்தில் உள்ள மொத்த கோள்கள் எண்ணிக்கை 8. புளூட்டோ கிடையாதுன்றதுனால 8. சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் புதன். சூரிய குடும்பத்தின் மிக வெப்பமான கோள் வெள்ளி. சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுவது செவ்வாய். ஏன்னா இரும்பு ஆக்சைடு காரணமாக அது அப்படி இருக்கு. சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோள் வியாழன். அழகான வளையங்களை கொண்ட கோள் சனி. பூமியின் ஒரே இயற்கை துணைக்கோள் சந்திரன். இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா 1975. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ எங்கு தலைமையிடமாக கொண்டது? பெங்களூர்ல தான் இருக்கு. முதலில் நிலவில் காலடி எடுத்து வைத்த மனிதன் யார்? நீல் ஆம்ஸ்ட்ராங். எப்போ? 1969. விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதர் யூரி ககாரின், ரஷ்யாவை சேர்ந்தவர்கள், USSR. விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் ராகேஷ் சர்மாங்க, 1984. மங்கள்யான் விண்கலம் எந்த கோளை ஆராய அனுப்பப்பட்டது? செவ்வாய், 2013. சந்திராயன் 1 ஏவப்பட்ட ஆண்டு 2008. வாழை நட்சத்திரங்களின் வால் பகுதி எப்பொழுதும் எதனை நோக்கி இருக்கும்? சூரியனுக்கு எதிர் திசையில் இருக்கும். நமது சூரிய குடும்பம் அமைந்துள்ள விண்மீன் திரளின் பெயர் பால்வழி விண்மீன் திரள், மில்கிவேன்னு சொல்லுவோம். பால்வழி அண்டம். புவி மைய கொள்கையை முன்மொழிந்தவர் தாலமி. சூரிய மைய கொள்கையை முன்மொழிந்தவர் நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ். தொலைநோக்கியை கண்டுபிடித்து விண்வெளிக்கு முதலில் பயன்படுத்தியவர் கலீலியோ கலிலி. நெகிழிகள் எதனால் ஆன பலபடிகள் ஆகும்? பெட்ரோலிய எண்ணெய்கள், ஹைட்ரோ கார்பன்கள். மட்கும் தன்மை கொண்ட இயற்கை பலபடிக்கு உதாரணம் என்ன? செலுலோஸ், பருத்தி, கம்பளி. நெகிழி மறுசுழற்சி குறியீடுகள் எத்தனை உள்ளன? 1 முதல் 7. மிகவும் பாதுகாப்பற்ற நச்சுத்தன்மை வாய்ந்த நெகிழி குறியீடு என்ன? குறியீடு 3ங்க, PVC மற்றும் குறியீடு 6 PS. மட்காத குப்பைகளால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்பு என்ன? மண் மற்றும் நீர் மாசுபாடு. நெகிழி பைகளுக்கு மாற்றாக பயன்படுத்தக்கூடிய சிறந்த பொருள் துணிப்பை அல்லது சணல் பை. PET என்பதன் சுருக்கம் என்ன? பாலிஎத்திலீன் டெரப்தாலேட். மறுசுழற்சி செய்யக்கூடிய பாதுகாப்பான நெகிழி குறியீடு எது? குறியீடு 2 HDPE மற்றும் 5 PP. செயற்கை இழைகளில் மிக வலிமையான இழை நைலான். செயற்கை பட்டு, அதாவது ஆர்டிபிஷியல் சில்க் என்று அழைக்கப்படும் இழை ரேயான், மரக்கூழிலிருந்து பெறப்படுகிறது. பாராசூட்டுகள் மற்றும் மலையேறுவதற்கான கயிறுகள் செய்ய பயன்படும் இழை நைலான். அக்ரிலிக் இழை எதற்கு மாற்றாக பயன்படுகிறது? கம்பளி. நெகிழியை எரிப்பதால் காற்றில் வெளியாகும் நச்சு வாயு டயாக்சின். சுற்றுச்சூழலை பாதுகாக்க பயன்படும் 5R கொள்கையின் முதல் R எதை குறிக்கிறது? ரிவ்யூஸ், தவிர. முதல்ல நம்ம சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் பொருள் தவிர்க்கணுங்க, அதான் ஃபர்ஸ்ட். பிளாஸ்டிக் உண்ணும் பாக்டீரியா எது? ஐடியோனெல்லா சகாயன்சிஸ். ஐடியோனெல்லா சகாயன்சிஸ். மரக்கூழை கொண்டு வேதிவினையின் மூலம் தயாரிக்கப்படும் அரை செயற்கை இழை ரேயான். நான்ஸ்டிக் சமையல் பாத்திரங்களில் பூசப்படும் வேதிப்பொருள் டெஃப்லான். மின் சுவிட்சுகள் மற்றும் கைப்பிடிகள் செய்ய பயன்படும் வெப்பத்தால் இறுகும் நெகிழி பேக்லைட் மற்றும் மெலமைன். பேக்லைட் மற்றும் மெலமைன். வெப்பத்தால் உருகும் நெகிழி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வெப்ப இலகு நெகிழி, தெர்மோபிளாஸ்டிக்ஸ். தீயணைப்பு வீரர்களின் உடைகளின் மேல் பூசப்படும் தீயை எதிர்க்கும் நெகிழி எது? மெலமைன். வயிற்றில் அமிலத்தன்மை அதிகரிக்கும் போது பயன்படுத்தப்படும் மருந்து அமில நீக்கி, ஆன்டாசிட்.
அமில நீக்கிகளில் பொதுவாக உள்ள வேதிப்பொருள் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அண்ட் அலுமினியம் ஹைட்ராக்சைடு. உடல் வலியை போக்க பயன்படும் மருந்துகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? வலி நிவாரணிகள். முதலாவது ஆன்டிபயாட்டிக் மருந்து பென்சிலின். பென்சிலின் மருந்தை கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் ஃபிளெமிங் 1928. ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகிலேயே முதலில் கண்டறியப்பட்ட தடுப்பூசி பெரியம்மை தடுப்பூசி ஸ்மால் பாக்ஸ். பெரியம்மைக்கான தடுப்பூசியை கண்டறிந்தவர் எட்வர்ட் ஜென்னர். வெறிநாய்க்கடி ரேபிஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, நோய்க்கான தடுப்பூசியை கண்டுபிடித்தவர் லூயி பாஸ்டர். தீக்காயங்கள் மற்றும் வெட்டுக்காயங்களில் கிருமி தொற்று ஏற்படாமல் தடுக்க பயன்படுவது கிருமி நாசினி ஆன்டிசெப்டிக், அது அயோடின் டெட்டால். பாராசிட்டமால் எவ்வகை மருந்து? காய்ச்சல் நிவாரணி மற்றும் வலி நிவாரணி. தேன்கூட்டில் உள்ள வேலைக்கார தேனீக்கள் எவ்வகையானவை? இனப்பெருக்க திறன் அற்ற பெண் தேனீக்கள். தேனின் முதன்மையான சர்க்கரை பொருள் ஃப்ரக்டோஸ் மற்றும் குளுக்கோஸ். பட்டுப்புழு வளர்ப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? செரிகல்ச்சர். தேனீ வளர்ப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எபிகல்ச்சர். ஆடுகளிலிருந்து பெறப்படும் கம்பளி இழை எதனால் ஆனது? புரதம், கெரட்டின் அப்படிங்கிறது. பட்டு நூலின் முக்கிய வேதிப்பொருள் எது? பைப்ரோஃபின் புரதம். பைப்ரோயின் புரதம். உலகிலேயே பட்டு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு சீனா. உலகிலேயே பட்டு உற்பத்தியில் 2ஆம் இடம் வகிக்கும் நாடு இந்தியா. தமிழ்நாட்டில் பட்டு நெசவுக்கு புகழ்பெற்ற நூல் காஞ்சிபுரம். ஆந்த்ராக்ஸ் நோய் முக்கியமான எந்த விலங்குகளை தாக்குகிறது? ஆடு மற்றும் மாடுகள். வெள்ளை ஆடை புரட்சி எதனுடன் தொடர்புடையது? பால் உற்பத்தி. டாக்டர் வர்கீஸ் குரியனுங்க, அவர் தான் குஜராத்ல இந்த ஆனந்த் மில்க் ப்ராடக்ட் அந்த அசோசியேஷனை ஸ்டார்ட் பண்ணவர் இல்லையா. வெண்மை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் வர்கீஸ் குரியன். முட்டை உற்பத்தியை அதிகரிக்கும் புரட்சி வெள்ளை புரட்சி. கோழிகளை தாக்கும் ஒரு ஆபத்தான வைரஸ் நோய் ராணிகெட் நோய். விலங்கு வதை தடுப்பு சட்டம் இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1960. பூமியில் உள்ள நீரில் நன்னீரின் சதவீதம் 3%. இன்னும் கூட அது 2.8ன்னு கேட்பாங்க ஷார்ப்பா. உலக நீர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? மார்ச் 22. நீரின் உரநிலை என்ன? 0 டிகிரி செல்சியஸ்ங்க. அப்பதான் ஐஸ் கட்டியா மாறும். நீர் எந்த வெப்பநிலையில் அதிகபட்ச அடர்த்தியை கொண்டிருக்கும்? 4 டிகிரி செல்சியஸ். திடநிலை நீர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பனிக்கட்டி. வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜன் சதவீதம் 78. வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் சதவீதம் 21. வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு சதவீதம் 0.03%. தீயை அணைக்க பயன்படும் வாயு கார்பன் டை ஆக்சைடு. எரிதலுக்கு துணை போகும் வாயு ஆக்சிஜன். சூரியனிடமிருந்து வரும் புற ஊதா கதிர்களை உறிஞ்சும் வளிமண்டல அடுக்கு ஓசோன் படலம். தாவரங்களின் வளர்ச்சிக்கு தேவையான மிக முக்கியமான ஊட்டச்சத்து வாயு நைட்ரஜன். காற்றோட்டமான நீரில் வாழும் உயிரினங்களுக்கு தேவையான வாயு நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன். ஒளிச்சேர்க்கையின் பொழுது தாவரங்கள் வெளியிடும் வாயு ஆக்சிஜன். சுவாசித்தலின் போது விலங்குகள் மற்றும் மனிதர்கள் எடுத்துக்கொள்ளும் வாயு ஆக்சிஜன். சுவாசித்தலின் போது வெளிப்படும் வாயு வெளிவரும் வாயு கார்பன் டை ஆக்சைடு. துருப்பிடித்தல் என்பது எவ்வகை வேதிவினை? ஆக்சிஜனேற்றம், ஆக்சிடேஷன் சொல்லுவாங்க. தாவரங்களின் வேர்களில் உள்ள நைட்ரஜன் நிலைநிறுத்தும் பாக்டீரியா ரைசோபியம். பாலில் உள்ள அமிலத்தின் பெயர் லாக்டிக் அமிலம். எலுமிச்சம்பழத்தில் உள்ள அமிலத்தின் பெயர் சிட்ரிக் அமிலம். தக்காளியில் உள்ள அமிலத்தின் பெயர் ஆக்சாலிக் அமிலம். புளியில் உள்ள அமிலத்தின் பெயர் டார்டாரிக் அமிலம். ஆப்பிளில் உள்ள அமிலத்தின் பெயர் மேலிக் அமிலம். எறும்பின் கொடுக்கில் உள்ள அமிலத்தின் பெயர் ஃபார்மிக் அமிலம், இன்னொரு பெயர் மெத்தனோயிக் அமிலம். வினிகரில் உள்ள அமிலத்தின் பெயர் அசிட்டிக் அமிலம். வேதிப்பொருட்களின் அரசன் என அழைக்கப்படும் அமிலம் சல்பியூரிக் அமிலம், கந்தக அமிலம்னு சொல்லுவாங்க. H2SO2. திசைவேகம் மாறும் வீதம் எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? முடுக்கம் என்று வரையறுக்கப்படுகிறது. பூமியில் உள்ள நீரில் நன்னீரின் அளவு ரிப்பீட்டட் கொஸ்டின் 3%. உலக நீர்நிலம் மார்ச் 22 நீர்நாள் ரிப்பீட்டட் கொஸ்டின். நீரின் உறைநிலை வெப்பநிலை 0 டிகிரி செல்சியஸ் ஆல்சோ ரிப்பீட்டட் கொஸ்டின். நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.